வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஒரு இன்ட்ரோ. ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தா மாத பலனில் ஒரு 8 கிரகம் வந்துடும், சந்திரன் தவிர. குரு கடகத்தில் தான் இருக்கார், உச்சமடைஞ்சு கடகத்தில் இருக்கார். சனி பகவான் மீனத்தில் வக்ரகதியில் இருக்கார். ராகு ஆஸ் யூஷுவல் கும்பத்துலேயும், கேது சிம்ம ராசிலையும் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் பார்த்திங்கனாக்கா மிதுனத்தில் இருக்கார். இந்த சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 1ஆம் தேதி 2ஆம் தேதி 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஒரு நாள் வந்து அவ்வளோதான். செவ்வாயும் சரி சுக்கிரனும் வந்துடுறார். ஸோ கன்னியில் நீச்சமாக இருக்கார். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் மட்டும்தான் ஒரு 17 டேஸ் கடகத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு போயிடுறார், கேதுவோடு சேர்ந்துடுறார். அடுத்து புதன், உங்களுக்கே தெரியும், புதன் கொஞ்சம் சூரியனுடையே ஒட்டி 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 உறவாடக்கூடிய ஒரு கிரகம். ஆமாம். அந்த சூரியன் ஒரு 5 நாளைக்கு மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார். இன்னும் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். கேதுவோட அவரும் கேது சூரியன் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. இது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி இன்னும் நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய பேர் வியூவை பார்க்கணும், பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். இந்த ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி. இந்த மீனராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? நிறைய மீனராசிக்காரங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா ஜென்மசனி போட்டு வாட்டுன்னு வதக்கிட்டு இருக்கு. ஒன்று, குரு பயிற்சியான பிறகு நல்லது நடக்கும்னா நிறைய பேருக்கு நடந்துட்டா எனக்கு இல்லைன்னு சொல்ல, இடமாற்றங்கள் அது இதுன்னு ஒரு சிலது கிடைச்சிட்ருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாகவும் ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்குது. எப்போ வேலை எப்போ என்ன ஆகுன்னு அவங்களால அதை டிசைட் பண்ண முடியல. இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் மீனராசிக்கு இருக்குது. சொல்லாத குறைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை எகிரினே இருக்குது. கடன் குறையுமான்னு பார்த்தா அது சனி பகவான் ஜென்ம ராசிலேருந்து ஏறுற மாதிரி அது போயிட்டே இருக்குது. அது எக்ஸ்டன் ஆகிட்டு தான் இருக்குது. உடல் ஆரோக்கியமும் நிறைய பேருக்கு பாதிச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் கடன் பிரச்சனை குறையணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் மீனராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ஜென்ம சனி வாட்டுன்னு வதக்கிட்டு இருக்கு. அதாவது உயிர் பயத்தையே கொடுத்துருக்கு, மரண பயத்தையே. ஒன்றுமே இருக்காது, நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்ல, மரண பயத்தை கூட கொடுத்துட்ருக்கு ஒரு சில பேருக்கு. அது மாதிரி என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கு. இந்த கிரக அமைப்புகள் இவங்களுக்கு எதிர்பார்ப்பு ஒரு பயம் இல்லாமல் இருக்கணும், ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், இல்லை ஒரு பண வரவு கொடுக்கணும், ஏதாவது ஒரு மாற்றங்களை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்குமா? இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கும்போது மீனராசினியர்களுக்கு ஓரளவுக்கு அற்புதம் நிறைந்த மாதம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கிரக அமைப்புகள் ஒரு நல்லபடியான ஒரு இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு சுப கிரகத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்த சுப கிரகம் 5ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே இவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்கு. நிம்மதியே இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறது, இல்லை ஊரை விட்டே ஓடி போயிடலாமா, வீட்டை விட்டே ஓடி போயிடலாமா அப்படிங்கிற ஒரு அனாவசியமான ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன், வேறு ஒன்றும் இல்லை, அந்த மாதிரியே இருந்தாங்க. இப்போ குரு வந்ததுலேருந்து வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு முக மலர்ச்சி கிடைச்சிடுது. அதில் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் ப்ளஸ் பாயிண்ட். இப்போ அதே 5ஆம் இடத்துல சூரியனும் வந்த உடனே இவங்களுக்கு ஒரு தைரியமே வந்துடுச்சு, நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது இன்னும் விருத்தி அடையும். எப்படின்னா 18ஆம் தேதியிலேருந்து அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடத்துல கேது இருக்கார். கேதுவோடு அந்த சூரியன் இணைகிறார். பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலேயே இருக்கார். மறைவு அப்படின்னாலும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று. ஸோ சூரியன் உட்கார்றது ரொம்ப விசேஷம். சூரியனோட கேதுவும் இருக்கிறது பலம். இவங்களுக்கு நிறைய கடவுள் நம்பிக்கையும் அதிகமாக வரும், என்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் வரும். ஏன்னா சூரியன் அதே தான் ஆத்மகாரகன். அப்போ நமக்கு ஒரு வீரியம் கிடைக்கும். ஸோ சூரியன் குரு இவங்களுக்கு பெரிய ஒரு நல்லதை கொடுக்க போகிற மாதம் முழுவதும். அதே சமயம் இந்த செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப சூப்பர். ஏன்னா 2-9 குடையவன், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. என்றைக்குமே பாக்யாதிபதி நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வந்ததே பாக்கியங்களை அனுபவிக்கிறதுக்கு தான்,
வேறு எதுவுமே இல்லை. நல்லதோ கெட்டதோ என்ன அவன் கெட்டது நான் அனுபவிக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க பாருங்க, நல்லா அனுபவிக்கிறேன்ப்பா அப்படிம்பா. அது அவன் கெட்டதை அனுபவிச்சுட்டு இருப்பான். என்ன உடம்பு நல்லா இருக்காங்க, எங்கப்பா நல்லா அனுபவிக்கிறேன், நல்லா வச்சு செய்கிறாரு. அதுலேயும் 7.5 சனியில தான் அது அதிகமாக சொல்லுவாங்க, பேச்சு எல்லாத்தையும் சொல்லி காட்டுறது எல்லாத்துலேயும். இப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் வந்து 2-9 கூடையவன் இப்போ எங்கே வர்றார், சுகஸ்தானத்துக்கு வர்றார். 4ஆம் இடம் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னு சொல்லலாம். பட் இப்போ கோச்சார ரீதியாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு வர்றது அற்புதம். ஏன் அப்படின்னா சுகங்கள், வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்தால் கிடச்சிரும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்க ஒரு குரு கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஏன்னா குரு வந்து இவங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் தொழில் ஸ்தானத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி. ஸோ தொழிலை விருத்தி அடைய வைப்பார், இவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இவர் கொடுக்க போகிறார். ஸோ குருவோட ஃபேவரபிள், செவ்வாயோட இது கிடைக்க போகிறது. ஸோ வீடு, மனை, வாகனம் கண்டிப்பாக கிடைக்கும் திட்டமிட்டு இருந்தால். நீங்க கேட்குற மாதிரி கையில காசே இல்லை, நீங்க போய் இப்படி சொல்றது ஒரு சில பேர் சொல்றது பார்த்துருக்கேன். ஆமா, நீங்க எதுவுமே சொல்றீங்க, அது மாதிரி எண்ணமே எனக்கு ஒண்ணுமே நடக்கல, நான் ஒரு வண்டி ஒரு சைக்கிள் கூட வாங்கல. ஆனா அந்த எண்ணம் இருந்தா, இப்ப பணமெல்லாம் இருந்தா இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணிட்டு என்கிட்ட இருக்குங்க. வீடு சரியா அமையல. ஏன்னா இவங்க இப்பெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் எந்த வீடாக இருந்தாலும் கிடைச்சா போறோம்னு வாடகைக்கு கூட போயிடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. நமக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கணும், அவ்வளோதான். நமக்கு தேவை 40 அடி ரோடு வேணும், அப்படி என்ன கார் பார்க்கிங் வேணும், எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ இவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வீடு, மனை, வாகனம் அமையும். 1. 2வது, இவங்களுக்கு இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா விலகிடும். இவங்களுக்கு அந்த ஃபேவரபுளாக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த அது என்ன பாகப்பிரிவினை கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபேவரபுளாக நல்லபடியாக நடக்கும். ஸோ பாகப்பிரிவினை சுமூகமாக முடிஞ்சாலே இவங்களுக்கு சொத்து வந்துடும். ஆமாம், வீடு கட்டுறது அதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். வீடு கட்டுறது, ரொம்ப நாளாக மனை வாங்கி போட்டாச்சு, வீடு கட்டணும், இப்போ கடன்னு அந்த பூர்வாங்க வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ செவ்வாயோட அனுகிரகம் கிடைக்க போகிறது. குருவும் ஃபேவரபுளாக இருக்கார். இப்போ 18ஆம் தேதியிலேருந்து சூரியனும் ஃபேவரபுளாக வராரு. என்ன ஒரே ஒரு இது, இந்த 3-8 கூடைய அதிபதி சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல மறையிறார். அது ஒன்று தான் என்ன. ஆனாலும் மறைந்த சுக்கிரன் நேராக இவங்களை ஜென்மராசி தான் பார்க்குறாரு. 2 பேரும் சனியும் சுக்கிரனும் பார்த்துக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ரைட்டு. இருந்தாலும் 3ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சால் கூட பரவாயில்லை. ஆனால் 3ஆம் இடத்து அதிபதி முயற்சிகளை அவங்க எடுக்கணும், தடை பண்ணுவார். அப்போ அதை எடுத்தால் வெற்றி. 1. 2வது, சனி பகவான். சனி ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்தே டென்ஷன். அவங்களுக்கு 7.5 ஆரம்பிச்சிலேருந்தே என்ன பிறந்ததுலேருந்து 7.5ங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு இந்த 2.5 வருஷத்துக்கு உண்டான வேலைகளை இவங்க பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டாங்க. இப்போ ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்தே இன்னும் டென்ஷன். ஆனால் இப்போ குருவோட பார்வை விழுந்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ இந்த சனியும் பார்த்திங்கனாலே வக்கரம் அடைகிறார். ஸோ ஜென்ம சனி வக்கரம் அடைகிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் குறையும். இப்போ இவங்க எதுக்காக நான் இதெல்லாம் சொல்லேன்னா, இதெல்லாம் வந்து இவங்க இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த சனியோட கடுமை குறையும் போது குருவோட வேலை ஜாஸ்தி ஆகும். குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இவங்க அந்த உண்டான வேலைகளை செஞ்சு தனவரவை மேம்படுத்திக்கணும். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு படத்தில் லியோ பிரபுன்னு பழைய நடிகர் என்ன ஏதோ ஒன்று சொல்லி இது பண்ணும்போது, ஒரு அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும்னு சொல்லிட்டு செத்து விடுவார். அது மாதிரி அதிர்ஷ்டம் ஒரு தடவை கதவை தட்டும், நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ இது ஃபேவரபிள் டைம். அப்போ இந்த சனியோட தாக்கம் குறையும் போது இந்த குருவோட இது ஏறும். அப்போ தனவரவு தாராளமாக கிடைக்கும். இவங்க எவ்வளவுக்குள்ளவு உழைக்கிறாங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்து அதிபதி சனி பகவான், அவர் வக்கரம் அடையிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வருமானத்தை உயர்த்திக்கிட்டால் ரொம்ப விசேஷம். புதன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருக்கார் இந்த மாதம் முழுவதும். அதனால் ஒன்றும் பெரிய பாதகங்கள் கிடையாது. அதன் மூலமாக சமாளிப்பாங்க. ஓகே, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க எப்போவுமே குரு மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். இவங்களுக்கு மெயினானது இப்போ தைரியம் வேணும். ஏன்னா தைரியமே இல்லாமல் இருக்காங்க. இப்போ என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு அதை விட்டுட்டு முயற்சிகள் எடுக்கணும், வெற்றி அடையணும். இதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன இது வேண்டுகோள். அட்வைஸுங்கிறது ஈஸி. இந்த உலகத்தில் 2 தான் இலவசம்,
ஒன்று அட்வைஸு, ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஃப்ரீயாக கிடைக்கும். என்ன இதே ஒரு ஆசீர்வாதத்துக்கு 100 ரூபான்னு சொல்லுங்க, ஒரு பய ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். கரெக்டா? ஏன்னா கரெக்ட். அதேமாரி அட்வைஸ் ஈஸியாக சொல்லலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், மேலே பறக்கலாம், கீழே குதிக்கலான்னு. அது இவங்க செஞ்சால் தான் தெரியும். அதனால் இந்த அட்வைஸ் பண்ணலை, இது வேண்டுகோள் என்னென்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தைரியத்தை கொண்டு வரணும்னு ஆஞ்சநேயர், ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய நமக அப்படின்னு சிந்தூரம் வச்சுக்க சொல்லுங்கள். பிரமாதமாக இருக்கும். இவங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தேஜஸ் கிடைக்கும். ஒன்று அதேமாரி வெண்ணெய் காப்பு சாத்த முடிஞ்சால் சாத்த சொல்லுங்கள். மாதத்தில் ஒரு தடவை செஞ்சால் போகிறோம், டெய்லி பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே மீனராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.